வெல்கம் பேக் டு அமுதுகிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்ஸ்டன்ட் பொங்கலும் இன்ஸ்டன்ட் சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாப்பிள சம்பா கெட்டியாவில் எடுத்துருக்குறேன். நீங்கள் தட்டாவுல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வறுக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாவுல்ன்றதுனால லைட்டாக வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்க போகிறேன். மாப்பிள சம்பா கெட்டியாவுல் நல்லாவே திக்காக இருக்கும், அதனால் நம்ம நல்லா கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி குறன்னு உடச்சி கிண்ணத்தில் கொட்டிக்கலாம். அடுத்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அவல் எடுக்கிறோம்னா 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை கம்மியான அனலில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக நம்ம பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அவல் கூட சலிச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பவுடரும் அவல் பவுடரும் போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுக்குவோம். தாளிக்க மிளகு, சீரகம், முந்திரி, கருவேப்பிலை, நெய் எடுத்துக்கலாம். மிளகை ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறன்னு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியில் நல்லா சூடானதும் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி முந்திரி போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் இருக்கணும். ஈரமாக இருந்தால் கெட்டு போயிடும் சீக்கிரம். அதனால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீரகம் போட்டு மிளகு போட்டு நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து வச்சுது நம்ம பொங்கல் பவுடர் கூட சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் 1 மாதம் கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். ட்ராவலுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து போட்டு கலந்து விட்டு சாப்பிட்டுக்க முடியும். நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். மெயினாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோன்னா நினச்ச டைமில் நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த டைமில் நம்ம இது யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வறுகடலையை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பூண்டு மட்டும் போட்டுக்கலாம். நிறைய போடாதீங்க, ஒரு மாதிரி வாசனை வரும். இது அந்த வறுகடலை வாசனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பூண்டு மட்டும் போட்டு அப்படியே பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இது கூட நம்ம தாளிச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லை கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பாக வறுத்துருக்கணும், ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். கருவேப்பிலையில் மாதிரி வறுத்துட்டு நம்ம சட்னி பொடி கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பொங்கல் ப்ரீ மிக்ஸை தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை டிஸ்போசபிள் பாக்ஸ் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு பொங்கல் தேவைப்படும்னா பாதியை நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்குவோம். மூடி நம்ம அப்படியே எடுத்துக்க முடியும் ட்ராவலுக்கு. உங்களுக்கு தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி சுடு தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். தண்ணி ஊற்றினோடனே உங்களுக்கு குழன்னு இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கட்டி ஆகிடும். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா கட்டி ஆகிடும்.
தேவைப்பட்டால் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வேணும்னா பொங்கல் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். சட்னி பொடியும் நம்ம தேவையான அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்க முடியும். தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டால் போதும், நமக்கு சட்னி ரெடி. எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. நம்ம அப்படியே சட்னி தொட்டு சாப்பிட்டுக்க முடியும். உங்களுக்கு இன்னும் குழ குழன்னு வேணும்னா இன்னும் தண்ணி கூட நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான அவுல் பொங்கல் நம்ம ரெடி பண்ணியாச்சு இன்ஸ்டண்ட்டாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ட்ரெடிஷ்னல் ரைஸ் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.